இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் யோனா 1:9. அதற்கு அவன், நான் எபிரேயன், சமுத்திரத்தையும் பூமியையும் உண்டாக்கின பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் இடத்தில் பயபக்தி உள்ளவன் என்றான். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறது பார்ப்போம். இங்கே யோனாவை நினிவே நாட்டுக்கு போய் அங்கே இருக்கிறவங்கள கடவுள் அழிக்க போகிறாரு அப்படின்றத சொல்கிறாரு. யோனாவை பார்த்து தேவன் கட்டளிடுறாரு அங்கே போய் சொல்லுன்னு. அந்த நாட்டில் உள்ள மக்கள் கொள்ளை பண்ணுறதுக்கு பயப்படாதவங்க. அதனால் யோனா நினிவேக்கு போகாமல் தர்ஷீஷ்க்கு போயிடலான்னு முடிவு பண்ணுறான். அப்போ கப்பலில் அவன் ஏறி போகும்போது ஒரு பெரிய காற்று தேவன் உண்டு பண்ணுறாரு. கடல் கொந்தளிக்குது. அப்போ அந்த கப்பலை ஓட்டுறவங்க இப்படி கடல் கொந்தளிக்கிறதுக்கு யார் காரணமாக இருப்பாங்கன்னு கேட்கும்போது யோனா தான் காரணம்னு தெரிய வருது. அப்போ அவங்க எல்லாரும் யோனாவை பார்த்து, நீ யார், எங்கேருந்து வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உன்னோட கடவுள் என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு யோனா சொல்கிறான், சகலத்தையும் உண்டு பண்ணினவர் பரலோகத்தின் தேவனாகிய இடத்தில் பயபக்தி உள்ளவன் சொல்கிறான். இவ்வளோ பயபக்தி இருக்கிறவன் முதல்ல ஏன் தேவனை விட்டுட்டு ஓடணும்? இவ்வளவு பெருமையாக கடவுளை பற்றி சொல்கிறான். அப்புறம் ஏன் தேவனோட பேச்சை கேட்காம தர்ஷீஸுக்கு போகிறான்? யோனா மட்டும் இல்லை, நாமளும் தான் நிறைய தடவை யோனாவை போல் பேசுகிறோம், செய்கிறோம். கடவுளை பற்றி பெருமையாக பேசுகிறோம், கடவுளுக்கு பயந்து பக்தி உள்ளவங்க மாதிரி பேசுகிறோம், நடந்துக்கிறோம். ஆனால் கடவுள் ஏதாச்சும் செய்ய சொன்னால் அதை நம்ம செய்கிறதில்ல. எதை கடவுள் செய்யாதுன்னு சொல்கிறாரோ அதை கண்டிப்பாக நம்ம செய்வோம். அப்போது தேவன் மேலே நம்ம சும்மா பக்தி வச்சுருக்கோம், மரியாதை வச்சுருக்கோம்னு பேசிக்கிட்டு இருந்தால் மட்டும் போதாது. நம்மளோட விசுவாசம் கடவுள் சொல்கிறத கேட்டு நடக்கிற செயலில் தான் இருக்குது. அப்படி நம்ம கீழ்ப்படியும் போது மட்டும்தான் நம்ம உண்மையாகவே தேவன் மேலே பயபக்தி உள்ளவங்களாக இருக்கோம்னு அர்த்தம். ஆமேன்.